பிரசாந்த் இல்ல என்னக்கா பண்ணிட்டாங்க 12:45 வந்துடுறேன்க்கா அப்படின்னாங்க. ஜூஸ் ஏதாவது குடிப்பீங்களா? நான் வரும்போது எங்கேயோ இருக்கு. எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல அந்த அக்கா ஒரு 2 வந்துடும். அவங்களுக்கு வீடு பக்கம் தானா? அவங்கள ஃபர்ஸ்ட் வீக் வர சொல்லிடலாம். நான் பேசிட்டு போயிடுறேன் அவங்க கிட்ட நேர்லயே வந்துட்டேன். ஏன்னா அவங்க பசங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் கஷ்டம். நான் இப்ப பேசிட்டு போயிடுறேன் நேர்லயே. ஏன்னா அவங்க டெய்லி நம்ம மயக்கம் போடுறது 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 பாக்குறாங்கல்ல. இல்ல நானே இப்ப பேசிட்டு அவங்க நம்பர் வாங்கிட்டு போயிட்டு நான் இவங்களே கூட வச்சு அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து அந்த 2 குழந்தைங்க போட்டு இவங்க எல்லாரும் நான் ஸ்டுடியோல எடுத்து நான் செக் பண்ணிட்டேன். யாரு யாரு உன் பேர் என்ன? பேர் என்ன? என்ன தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்துட்டியா? கிரிக்கெட் ஆட போற மாதிரி வந்துருங்க பாருங்க. போட்டோ எடுத்து அருண் இப்பெல்லாம் நீ வரனாதான் ஓகேவே சொல்றாரு தெரியுமா? அச்சுதான் அமிச்சாங்க. நான் அப்படியே உனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். நான் தான் இல்ல டேட் வந்து கரெக்டா அவனுக்கு சொல்லாம விட்டுட்டேன். அடிச்சு எழுப்பி கெட் பாதி ரெடி வித் மீ. ஏன்னா எல்லா மைக்கும் போடு எல்லாத்தையும் போடு. இங்க ஒரு மைக் இங்க ஒரு மைக் மூக்குல ஒண்ணு. அதான் ரூம் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. குடுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்டைலா வாங்கிட்டேன். இந்த ராத்திரி ஆவ 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 தூக்கம் வரல, பயம். தனியா இருக்கேன் அந்த ரூம்ல. முன்னாடி ஸ்விம்மிங் பூல் அவ்வளவு பெரிய கட்டிலு மேல பார்த்தா அப்படியே ஐயோ எப்படா ராத்திரி பூரா முழிச்சே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஷூட்டிங் அப்படியே போனேன். பட ஷூட்டிங் அப்போ கெட் பாதி ரெடி வித் மீ. ஏன்னா பிரசாந்த் லேட்டிங். ஏன்னா பிரசாந்த் லேட்டிங். நாங்கெல்லாம் முன்னாடி வந்து ரெடி ஆக கிரிக்கெட் ஆட போற மாதிரி வந்துருக்காங்க. சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன். பைக் எடுத்திருப்பல்ல, ட்ரெக்கிங் போற மாதிரி. ஆமா இல்ல பைக் எடுத்திருப்பல, அது நடந்து போயிருப்பல்ல. அப்படியே ஒரு ரூம் வந்துருக்கும். அங்க பேண்ட் மாத்திட்டு எல்லாம் பழுக்கிற அளவுக்கு விளக்காயிடுச்சு. ஆமா லைட் கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கு. நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கல, அதனால கொஞ்சம் தூக்க கலகத்துல லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூசும் காட்டிடுது. சத்யா மேக்கப் டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. ஐயோதோ அச்சோதோ இப்படி ஹரிஷ் வந்து அதான் சொல்லிட்டு இருக்கான். எப்போ முடியுதோ அதெல்லாம் இதெல்லாம் மேக்கப் டிப்ஸ் தான். இந்த மாதிரி ஏதாவது ஹேக்ஸ் மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துட கூடாது. அப்படிதான் எல்லாமே வந்துடுதே மொத்தமா சொல்றதுக்கு. ஏன்னா இந்த வருஷம் எவ்வளவு செலிபிரிட்டிஸ்ல வெட்டிங் பாத்தீங்கல்ல, சட்டன் கல்யாணம் பண்ணிட்டு இல்லையா? நானும் விக்கிறீங்க நீங்க தான் முக்கிய பண்றீங்க. யாரு இந்த உலகமே மெசேஜ் பண்ணாலும் முக்கியாதான் கேட்டுருவோம் எல்லாரும். இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்ப எல்லாரும் பறந்து வருவாங்க பாருங்க. நீங்க இன்னும் டேட் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவங்க போன் அப்படியே பிங் 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 தான். மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க. இல்ல இப்பவே டிராப் மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? இப்ப நீங்க வந்து கேசிடி வேற எந்திரிச்சு பேரை சொல்லிட்டு கைண்ட்லி சென்ட் டிராப் மெசேஜ் டு சோ அண்ட் சோ நம்பர் அப்படின்னீங்கன்னா என்ன டிராப் மெசேஜ் வேணும்னா எனக்கு உடனே கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னா அது கால் பண்ணி உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணி hi this is a message on behalf of this person he asked you to call immediately அப்படின்ற மாதிரி ஏஐ பாருங்க. கொஞ்ச நாள்ல எல்லாமே நான் எனக்கு ஏஐ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஏஐ டேம் பண்ண தெரிஞ்சு இப்படி சுவிட்ச் போறது அலெக்ஸா. ஆமா ஆமா நாங்க வந்து சுவிட்ச் தேடிட்டோம் ரொம்ப நேரமா தேடிட்டோம். அலெக்ஸா நானும் மறந்துட்டேன். அப்புறம் அவங்க வந்து அலெக்ஸா நம்ம யோசிச்சோம் இயரிங் போட்டுருவா கைக்கு. அதான் நான் என்ன அந்த டப்பால இருக்கிற ஏதாவது எல்லாமே கூடி வர எனக்கு பிடிக்குது. சொல்லாத நேரம் எல்லாம் இல்லாம போயிருச்சு. சொல்லாம செத்து வச்ச கனவுகள் பலிக்குது.
அது ஃபுல்லா பிரேஸ்லெட்ஸ் நெக்லஸஸ் இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் கைக்கு போட்டுருவான் இது போட்டு ஒரு பிளாக். ஆனா நான் ஒரு மாதிரி ரவுடி மாதிரி போட்டா ஜோதிகா கூட தான் அந்த படத்துல அப்படிதான் ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமா இருக்கும். எனக்கு ஆனா அந்த ரிங் போடணும்னு ஆசை தான். இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருக்குது. வேணும்னா அப்படி வாங்கி இதை ஒட்டிக்கலாமோ? போட்டுக்கலாம். சரிங்களா? எங்களோட சேர்ந்து ஏங்க இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்டா சொல்லுங்க. மலையில தாங்க கல்யாணம். ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா? ட்ரெக்கிங்லயே கல்யாணமா? அப்பா மட்டும் போய் பீஸ்ஃபுல்லா மலை ரெடியா இருக்கு. எந்த மலை ஏறணும்? கைலாய மலை தெரியுமா? ஆமா, கைலாஷ மலை. அது மலை. ஓகே ஓகே. அந்த கோவில். ஓகே. ஒரு ரெண்டு பேரும் அது இன்ட்ரெஸ்டா அங்க? அப்படி இல்லைனாலும் குதிரை இதெல்லாம் இருக்கு, ஏறி போயிடலாம், பிரச்சனை இல்ல. கோடா மேல ஏறி உட்காந்து மேல போயிட வேண்டியதான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது.